வாங்க வாங்க. இது மாமா வந்திருக்காரு. ஓ தெரியுமே. நீலா மாப்பிள்ள வந்திருக்காரு பாருமா. உள்ள போங்க மாப்பிள்ள. வாங்க மாப்பிள்ள. வாங்க வாங்க. வணக்கம்மா. உட்காருங்க. ஐயோ துணில அப்படி போட்டு போயிருக்கா. என்ன இவ அவட்ட சொல்றதுக்கு ஏன் வேட்டிமா? சாரிங்க. நோ மென்ஷன். இந்த வீட்டுக்கு நீ ஒரு மாப்பிள்ள முதல் டைம் வந்திருக்க. என்ன சாப்பிட்றேன்னு ஃபார்மாலிட்டி கூட ஒரு வார்த்தை கேட்காம எப்படி போறாங்களே. இதையே ஒரு காரணமா வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன். வீட்டுல போட்டதாமா? பின்ன ரோட்ல போட்டதே கொடுப்பாங்க. வந்துடுறேன். ஏதோ எதையோ திங்கிற மாதிரியே இருக்கு. எது திங்கிற மாதிரி? பண்ணி கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? அதுக்கு தான் மாப்பிள்ள காரணம் தேடிக்கிட்டு இருக்கேன். காட்டு. காரணம் தெரியல. காரா பூஞ்சில வேர்களை தேன்னுருகிற. அது என்ன நாக்கல? ஒன்றும் இல்லையே. மொத்த குண்டு மொத்த பேரும் ஜமால் வாஷா. வாங்க மாப்பிள்ள உட்காருங்க. வெளியில உங்களை சரியா ரிசீவ் கூட பண்ண முடியல. சாரி. பரவாயில்ல அங்கிள். அம்மா டிஃபன் ரெடியா? எங்கே மாப்பிள்ள சொல்ல விட்டான். ஓன்னு கத்துறான். ஜெயகிந்த் பார்ட் 3 ஓடிட்டு இருக்கு. நல்ல வேலை நீங்க வந்துட்டு. என்னங்க தனியா ஒரு டிஸ்கஷனு? எனக்கும் சொல்லுங்க. ஒன்றும் இல்லை அங்கிள், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. வீட்டில் சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்க, அதான் உங்ககிட்டயே சொல்லிடலான்னு. தயங்காம சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்கள். மிலிட்ரி சார், இந்த காலத்தில் சின்ன பசங்க பெரியவங்க பேச்சு எங்கே கேட்குறாங்க? கொஞ்சம் இப்படி தான் இருக்கிறாங்க. நான் என் மாப்பிள்ளையும் சேர்த்தா சொல்கிறேன். என் மாப்பிள்ளை உங்கள்கிட்ட என்ன சொல்ல வர்றாருன்னா, மாப்பிள்ளைக்கு இந்த கல்யாணத்தில் புரிஞ்சு போச்சு. இந்த கல்யாணத்துக்கு பெரிய பெரிய மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வருவாங்க. மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸுங்க குத்துப்பாட்டுக்கு லோக்கலா டான்ஸ் ஆட முடியாதுன்னு ஃபீல் பண்றாரு. நாங்க மிலிட்டரி கேம்ப்ல ஹிந்தி கேசட்டை போட்டுட்டு ஆடுவோம் பாருங்க ஒரு டான்ஸ். சும்மா என்னையா லுங்கி டான்ஸ் மங்கி டான்ஸ் ஆடிங்களா? சொல்லியா மங்கி டான்ஸ் ஆடுறீங்க? அங்கிள் அங்கிள் வேற ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்தோம். கன்னு. ஓ இதுவா? காலையில் ஒரு சின்ன பிரச்சனை. ஆமா நீங்க ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்க. அது மிலிட்ரி சார், சின்ன பிரச்சனைன்னு சொன்னீங்களா? அது என்ன சார்? அதுவா? ஏன் பர்மிஷன் இல்லாம என் காம்பவுண்ட் ஏறி முருங்கைக்கீரை அறுத்தா. ஏன் மிலிட்ரி சார், பறிக்க துளுத்துற போகுது. இத்தனை ஒன்று முருங்கைக்கீரைக்கு ஒருத்தர் சுற்றிக்கல பார்க்குறவங்க பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. அதானே சார்? நான் ஜெனினாவும் பர்ஃபெக்டாவும் இருக்கிற ஆளு. ஆனா நம்ம சுத்தி இருக்கிறவங்க அப்படி இல்லைன்னு நினைக்கும் போது வெறி வருது சார். அதனால இந்த சீட்டிங் பண்றவன் ஃபோர்ஜரி பண்றவன் எல்லாரையும் நிக்க வச்சு சும்மா சுட்டு தள்ளணும் சார். ஆமா நீங்க ஏதோ சொல்லணும்னு வந்தீங்களே? ஒரு நல்ல இல்லை